இப்போ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசியாக நான் இன்டிஜர் எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, ஸ்ட்ரிங்கை எப்படி இன்டிஜராக மாற்றுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார் மெயினான மெத்தடு லூப்பிங் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி. லூப்பிங் இந்த வேர்டுக்கு மீனிங்கவும் திரும்ப திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஐட்ரேட்னா திரும்ப திரும்ப ஒர்க் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் இதை கோடிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா, ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு 11, 12, 13 இருக்குது. இப்போ நமக்கு இந்த மூணையுமே எடுக்கணும் சேம் டைமில் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ணி இண்டெக்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. டைம் கொஞ்சம் இதாகும், எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஃபார் லூப் யூஸ் பண்ணோன்னா லிஸ்ட்டில் உள்ள எல்லா வேல்யூஸும் டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள லெட்டர்ஸ் தனித்தனியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக அப்படியே அடுத்தடுத்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும், ஒர்க் ஆகும். அதுதான் சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி கேட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார் எப்படி சின்டெக்ஸ் கொடுக்கணும் பாருங்கள். ஃபார் ஐ, இங்கே நீங்கள் இதான் வேரியபிள் ஐ தான் கொடுக்கணும், இல்லை ஜே கொடுக்கலாம், உங்கள் நேம் கொடுக்கலாம், என்னென்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் ஐன்னு வைக்கிறேன். ஐ இன் ரேஞ்சு. ஓகே, ரேஞ்ச் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ரேஞ்ச் ரெண்டாவது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் இந்த மெத்தட் போடுறோம். ஃபார் ஐ இன் எதுலேருந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேம் கொடுத்தா போதும். ஏலேருந்து பண்ண போகிறோம். கோலன் வச்சுட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஏவை பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஐயை பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் ஏன்னு அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். 11, 12, 13 அடுத்தடுத்து வந்துருச்சா? இப்போ இதை நான் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். இந்த கர்சரை பாருங்கள், மவுஸ் கர்சரை. ஃபஸ்ட்டு ஏல வந்து 3 வேல்யூ இருக்குது லிஸ்ட்டுக்குள்ளே, 11, 12, 13. ஏல தான் இருக்குது இங்கே. அப்போ இந்த ஏல தான் இருக்கும். ஓகேயா, ஃபஸ்ட்டு ஏல 11 வரும். முதல் 11 தானே இருக்குது. 11 இன் ஐக்கு போயிடும். ஏலேருந்து ஐக்கு போவோம். 11 ஐக்கு வந்துடும். ஐக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஐ கொடுத்துருக்கோம். அதனால் ஐ பிரிண்ட் ஆயிடும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு மறுபடியும் செகண்ட் டைம் இந்த ஏலேருந்து 12 வெளியே வரும். ஐக்கு போகும். மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஐயில் வந்து 12 பிரிண்ட் ஆகும். இப்போ 12 இருக்குது, 12 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 13 வரும், 13 பிரிண்ட் ஆகும். இப்படி தான் ஐட்ரேட் ஆகும். ஒன்றா அடுத்தடுத்து உள்ளே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதான் லாஜிக்கு. ஃபார் லூப்னாலே இதான். இதை வச்சு இதில் நான் உங்களுக்கு ஏதாவது டாஸ்க்கு இப்போ நான் டைப் பண்ணி காட்டுறேன். அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். இது நீங்களே கூட ட்ரை பண்ணீங்க நிறைய பேர். நான் அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை வச்சு என்ன லாஜிக்லாம் க்ரியேட் பண்ணலாம், என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. இப்போது என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ள உள்ள 3 நம்பரையும் ஆட் பண்ணுவோமா? 11, 12, 13. இப்போ நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள உள்ள எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும்னு உங்களை சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நமக்கு இப்போதைக்கு இண்டெக்ஸ் மெத்தட் தெரியும். இண்டெக்ஸ் மெத்தட் வச்சு எடுத்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி ஆட் பண்ணி அதை லிஸ்ட்டுக்குள்ளே திரும்ப கொண்டு போகலாம், அப்பன் பண்ணலாம் புது லிஸ்ட்டில். இப்போ ஃபாரில் அதை செய்வோமா? ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் எப்படின்னு. ஏன்னா இப்போ என்னாகும், ஒன்றா ஐட்ரேட் ஆகி இங்கே வந்துடும். இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்பராக தான் இருக்குது. நம்ம இதை ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிட்டு நமக்கு தான் நம்பராக மாற்ற தெரியும்ல. இதை ஸ்ட்ரிங்காக வச்சுக்குமா? இப்போ இதை ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன். இதை நான் ஸ்ட்ரிங்காக ஏன் வைக்கணும், நம்பராக இருந்து பண்ணலாம், நீங்கள் டேரெக்டாக பண்ணிடுவீங்க, நம்பராக தான் இருக்குன்னு ஆட் பண்ணிடலாம். ஸ்ட்ரிங்காக மாற்றிக்குவோம், நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு தான் லாஜிக்காக புரியும்ல நமக்கு எப்படின்னு, அதுக்காண்டி தான். இப்போ என்னாகும், 11, 12, 13 ஒவ்வொரு வேர்டு. ஏன்னா இது வந்து இப்போ நம்பர் கிடையாது, வேர்டு. ஒன்றா ஐக்கு வரும், ஐலேருந்து உள்ளே வரும். இப்போ ஐயில் வந்து 11ங்கிற நம்பர் இருக்குது. நம்ம அப்போ என்ன செய்யணும், இன்னொரு வேரியபிள் வச்சு ஐயை ஃபஸ்ட்டு இண்டிஜராக மாற்றணும்ல. ஏன்னா இப்போ ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. ஐஎன்டி ஆஃப் போட்டு ஐ கொடுக்கணும், ஏ போட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ ஏக்கு வந்துடும் எல்லா வேல்யூவும். அதனால் மாற்றிட்டு இப்போ பியில் எல்லா நம்பராக மாறி இருக்குமா? 11, 12, 13 எல்லாம் நம்பராக மாறி இருக்குமா? இப்போ இந்த 3 ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஒன்றும் இல்லை, நான் இப்போ பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, சின்ன லாஜிக் தான். ஒரு வேரியபிளில் 0ன்னு செட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ இந்த சியில் தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஓகே, லாஜிக் பாருங்கள். சி ஈக்குவல் டு பியில் தான் வேல்யூ இருக்குது. ஓகே, சி ப்ளஸ் பி. ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். வெளியே சியை பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா அதில் தானே ஆன்சர் இருக்குது. நம்ம வந்து சியை பிரிண்ட் பண்ணால் தானே ஆன்சர் கிடைக்கும்.
பிரிண்ட்டை ஃபாருக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு போடுறேன், அடுத்து வெளியே போட்டு காட்டுறேன். இப்படி இந்த லைனுக்குள்ளே இருந்தால் இது ஃபாருக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இங்கே வச்சு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே, இதுதான் ஃபாருக்குள்ளே உள்ளே எடுத்துக்கிறோம். இங்கே வெளியே வந்துருச்சுன்னா அது ஃபாருக்கு உள்ளே இருக்கிறதா மீனிங் கிடையாது. ஓகே, இப்போ எரர் வரும் உங்களுக்கு, இல்லைனா அது ரன் பண்ணாது. 11, 23, 36 3 ஆன்சர் வந்திருக்கு. 11 ஆட் பண்ணி 23 மாதிரி இருக்குது, அடுத்து 36 3 ஆன்சர். ஏன்னா இதுக்குள்ளே வந்து இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ப்ரோக்ராமில் 3 வேல்யூ இருக்குது. அப்போ அந்த ஃபார் லூப் 3 வாட்டி ஒர்க் ஆகும். அதனால தான் இப்போ 3 வாட்டி பிரிண்ட் ஒர்க் ஆகிருக்கு. நமக்கு அப்படியே ஆக தேவையில்ல, ஒரு ஆன்சர் கிடச்சா போகும்ல, லாஸ்ட் ஆன்சர் கிடச்சா பிரிண்ட்டை எடுத்துகிட்டு வெளியே போட்டுடலாம். இப்போ ரன் பண்ணுறேன், 36 வந்துருச்சா? ஓகே, ஆன்சர் கரெக்டாக லாஜிக்காக. இப்போ இந்த லாஜிக் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போமா, எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஃபஸ்ட்டு 11 வரும், ஏலேருந்து ஐக்கு போவோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஐ வந்து இப்போ வேர்டாக இருக்கிறதுனால இண்டிஜராக நம்பராக மாற்றிட்டோம், பியில் நம்பராக மாற்றிட்டோம். இப்போது சியில் என்ன வேல்யூ இருக்குது? 0 ப்ளஸ் பியில் என்ன வேல்யூ இருக்குது? 11. 0 + 11 11. 11 பை இப்போ சியில் ஸ்டோர் ஆயிருமா? ஓகே, அப்போ 0 11ஆக மாறிடுச்சா? நெக்ஸ்ட்டு 12 வரும், வேர்டை ஐக்கு போவோம், வேர்டை நம்பராக மாற்றிட்டோம். சியில் இப்போ என்ன நம்பர் இருக்குது? 11. அப்போ 11 + 12 23. சேஞ்ச் ஆகி இப்போ 23 மாறிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி 13 வரும், இது சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். ஓகே, இந்த லாஜிக் புரிஞ்சா? இதே இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டா இப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் சிம்பிள் தான், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் உங்களுக்கு தெரியும், ஸ்டார். இதில் எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணீங்க, சிம்பிளை மாற்றிட்டு ரன் பண்ணிட்டீங்க. இது என்ன மிஸ்டேக் தெரியுமா? 0ன்னு இருக்குது சியில். எந்த நம்பரோட 0 மல்டிப்ளைனா 0 தானே. அதனால் இங்கே என்ன செய்யலாம்? இங்கே என்ன நம்பர் கொடுக்கலான்னு உங்களை வேறு ஒரு நம்பர் கொடுக்கணும்னு சொன்னேன். எல்லாருமே சில யோசிச்சிங்க, சில கரெக்டாக போட்டிங்க. 1 போட்டால் முடிஞ்சில. 1ஓட 11 மல்டிப்ளை ஆகும்போது 11 வந்துடும். அடுத்து மல்டிப்ளை கரெக்டாக ஆன்சர் கிடச்சிருமா? ரன் பண்ணுறேன், 1716. ஓகே, இப்போ இது புரிஞ்சா? இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபாரோட பர்பஸ் தெரியுதா? இப்போ இதிலே வேறு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுவோமா? ஸ்ட்ரிங்கை வச்சு ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுவோம். உள்ளே வந்து ஒரு 3 நேம் வச்சுக்குவோம். இப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த 3மே ஸ்மால் லெட்டராக இருக்கா, 3மே எனக்கு கேப் லெட்டராக மாற்றணும் அப்படின்ட்டேன். உங்களுக்கு இப்போ கேப் லெட்டராக மாற்றுறதுக்கு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்பர் ஃபங்க்ஷன் இருக்கா, அது சின்டாக்ஸ் ஞாபகம் இருக்கா? ஓகே, அதை நான் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, ஏன்னா மறந்து போயிடும். இப்போ அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், பண்ணி ஈஸியாக 3மே சேம் டைமில் அப்பர் கேஸாக மாற்ற போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ஃபார் லூப்பில் வெளியே எடுக்கணும். ஃபார் ஐன்னு போட்டுக்கிறேன், ஏலேருந்து தானே எடுக்கிறோம், ஏ. இப்போது எல்லா நேமும் ஐக்கு வந்துடும். அப்போ ஐயை தான் அப்பர் கேஸாக மாற்ற போகிறோம். ஓகே, என்ன செய்யலாம்னா, இதை வந்து ஒரு இதில் அப்பன் பண்ணி காட்டணும். எனக்கு புது லிஸ்ட்டில் அப்பன் பண்ணி ஆன்சரை நீட்டாக காட்டுவோம். ஏன்னா இருக்கிற மாதிரி ஆன்சர் காமிச்சா நீட்டாக இருக்கும். அதுக்கு அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டாலே ஒரு புது லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதுலேருந்து தான் ஐலேருந்து தான் வெளியே உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஐயை தான் அப்போ சேஞ்ச் பண்ணணும். அப்பரோட இது ஞாபகம் இருக்குல்ல, இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன், அதில் ஸ்டோர் பண்ணுறேன். ஐ டாட் அப்பர் சேஞ்ச் ஆயிரும், சியில் ஸ்டோர் ஆகும். சியை தூக்கி புது லிஸ்ட்டுக்குள்ளே அப்பன் பண்ணணும். இப்போ இந்த அப்பண்டை வந்து ஃபாருக்கு வெளியே போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வர்ற நேம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபாரை விட்டு வெளியே வர மொத்தத்தில் நமக்கு அப்பண்டு 3 நேமும் தானே ஆகணும். அப்போ ஃபார் இதுக்குள்ளே தானே போடணும். ஏன்னா 3 டைம் ப்ரோக்ராம் பண்ண மொத்தத்தில் 3 நேமுமே நமக்கு ஆன்சராக வேணும். அதனால் உள்ளே போடணும். ஓகே, ஞாபகம் இருக்கா? அப்பன் சின்டெக்ஸ் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? எது ஃபஸ்ட் என்னன்னா, எந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோமோ அதோட நேம், எதை ஆட் பண்ண போகிறோமோ அடுத்து அதோட வேரியபிள் நேம் கொடுத்தா போதும். சி லாஸ்ட்டில் ஆன்சர் வேணும்னா பிரிண்ட்டை வெளியே போடணும். ஆல்ரெடி சொன்னேன்னா, உள்ளே போட்டால் 3 டைம் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஆன்சர் பியில் தானே ஆன்சர் இருக்குது. ஓகே, 3 நேம் கேப் லெட்டராக மாறிச்சா? இதே மாதிரி ஸ்மால் லெட்டர் ஈஸியாக மாற்றிடுவீங்க, லோயர் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்படியும் யூஸ் பண்ணலாம் ஃபாரை இப்போ தெரியுதா? ஃபாரோட பர்பஸ்லாம். இப்போ நான் இந்த ஃபார் யூஸ் பண்ணாமல் பண்ண சொன்னால் என்ன செஞ்சுருப்பீங்க? நேரம் இண்டெக்ஸ் வச்சு வெளியே ஒன்றா எடுத்து, இப்போ 3 இது இருந்தால் எடுத்துருவீங்க. ஒரு 1000 நேம் உள்ள லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குன்னு நினச்சிக்கிங்க. அப்போ தான் அந்த ஃபாரோட பர்பஸ். ஓகே, மெயின் பர்பஸே அதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்வோம்?
யூசர்ட்டேருந்து ஒரு நேமை இன்புட்டாக வாங்குவோம். இல்லை லிஸ்ட்டுக்குள்ளே கூட வச்சுக்கோங்க. லிஸ்ட்டுக்குள்ளே வைக்கணும்னா வைங்க, இல்லை வெளியே ஒரு ஸ்ட்ரிங்காக வைக்கணும்னா கூட வைங்க. அந்த நேமில் உள்ள கேரக்டரை கவுண்ட் பண்ணி சொல்லுவோமா, அந்த ப்ரோக்ராம் போடுவோமா. ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங் கவுண்ட் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம் தான். இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க. நான் நானே செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூசர்ட்ட இன்புட்டாக வாங்கிக்கோங்க. நான் விஜய் நேமே வச்சுக்கிறேன். விஜயில் 5 லெட்டர் இருக்குது சொல்லிடுவீங்க. இப்போ நம்ம அதை கோடிங்கில் போட போகிறோம். யூசர் என்ன நேம் டைப் பண்ணாலும் அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்காண்டி தான் அந்த கோடிங் போட போகிறோம். அதுக்கு என்ன செய்யலாம், லாஜிக் உங்களுக்கு யோசிக்கிறீங்களா? இந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்ல, அது மாதிரியே தான் லாஜிக் வரும். இப்போது ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் எடுக்கணும். அவ்வளோதான். நான் மொதல் இதே அதான், ஃபார் IN AFM போல். இப்போ என்னாகும், ஒவ்வொரு லெட்டராக வரும். BIJAY. ப்ரோக்ராம் வந்து இங்கே 5 வாட்டி ரன் ஆகும். இப்போயே தெரியுது உங்களுக்கு, 5 வாட்டி ரன் ஆயிரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இப்போ நான் அந்த விஜய்ங்கிற நேமுக்கு 5 வாட்டி ரன் ஆகும். அப்போ என்ன நேம் கொடுத்தாங்களோ அத்தனை கேரக்டர் டைமுக்கு தான் ஃபார் லூப் ரன் ஆக போகுது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ என்ன செய்யலாம், ஒரு வேரியபிளில் 0ன்னு செட் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் ஈஸியான லாஜிக் அது. 0ன்னு செட் பண்ணிட்டு எத்தனை வாட்டி ஃபார் லூப் ரன் ஆகும்னு தெரியும். அந்த கேரக்டர் இருக்கிற டைம் வரைக்கும் தான் ரன் ஆக போகுது. அப்போ அந்த டைம்லாம் ஒரு 1 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம்ல. லாஸ்ட் ஆன்சர் பிரிண்ட் பண்ணால் இப்போ பாருங்களேன், BC = ஐலேருந்து தானே வேல்யூ வருதும், I. இப்போ I உள்ளே வந்து வர்றப்போ ஃபுல்லாக ஒரு +1 மட்டும் போடுவோம். BC = B+1 முடிஞ்சு. இப்போ லாஸ்ட்டில் பியை பிரிண்ட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இவ்வளோ தான். சிம்பிள் லாஜிக். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 கரெக்டாக வந்துருச்சா? ஒன்றும் இல்லை, விஜய்னு ஒரு கேரக்டர் வேறு யாரோ நேம் கொடுக்குறாங்க. அத்தனை டைம் தானே ஃபார் லூப் ஒர்க் ஆக போகுது. ஓகே, அப்போ ஈஸி தானே. அத்தனை டைமும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது ஒரு 1 அந்த ஒரு வேரியபிளில் ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு லாஸ்ட் டைம் ப்ரோக்ராம் நின்னனையும் ஆன்சர் கிடச்சிரும்ல. ஓகே, ஈஸி. இது எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பி உள்ளே வரும், ஐக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போதில் ஒரு 1 ஆட் பண்ணிட்டோம். ரெண்டாவது I வரும், அது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போதில் இன்னொரு 1 ஆட் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 கடைசி ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஒய்யோட வேல்யூ முடிஞ்ச பிறகு பியை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இது ஈஸியான லாஜிக் தான், தெரியும். இதே மாதிரி இப்போ மல்டிபிள் நேமை கவுண்ட் பண்ணோம்னா ஒன்றுமே இல்லை, ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்ப்ளிட்லேருந்து இப்போ நான் ஸ்ப்ளிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்ப்ளிட் ஒரு இது இருக்குது. நீங்கள் இது எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணீங்க. இதை நான் சொல்லும் போது எல்லோரும் மறந்துட்டீங்க. ஸ்ப்ளிட்டில் ஒரு ஸ்பெஷலாக அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு யூஸ் கேசஸ் இருக்குது. என்னன்னா, ஆன்சரை லிஸ்ட்டில் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். அங்கேருந்து தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணோம். இருங்க, நானே டைப் பண்ணி காட்டுறேன். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு 3 நேம் வச்சுக்கிறேன். நாலு நேம் கூட வச்சுக்கிறேன். நாலு நேம் வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, எனக்கு வந்து 4 நேமோட கவுண்டையும் டோட்டல் கவுண்ட் இந்த இதுக்குள்ள எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம், ஃபார் லூப்பில் அந்த போனோட்டம் போட்ட மாதிரி ட்ரை பண்ணுவோமா. இப்போ அதை ட்ரை பண்ணோம்னா என்ன ஆகும் தெரியுமா, லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ மல்டிபிள் நேம்ஸ் இருக்குது, மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, புரியுதா. அப்போ என்ன ஆகும், லிஸ்ட்டுக்குள்ளேருந்து எடுக்கும் போதில் இப்படி ஒவ்வொரு கேரக்டராக வராது. அப்போது என்ன செஞ்சேன், ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து எடுத்தோம், ஒரு கேரக்டராக வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, ஃபார்லேருந்து எடுத்தோம்னா, இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். ஃபார் IN, இதை நீங்கள் போன இது மாதிரி தான், நான் ஈஸின்னு போட்டக்கூடாது. அதே மாதிரி இது கொஞ்சம் வேறு மாதிரி ஃபார் லூப்பில் வரும் பாருங்கள். அந்த வேர்டோட வரும், விஜய், அஜய், பிரகாஷ், கிருபா, இப்படி வருதா. ஏன்னா இது மல்டிபிள் வேல்யூஸ். ஃபார் லூப்பில் எடுக்கும் போதில் ஃபஸ்ட்டு விஜய் வரும், அஜய் வரும், பிரகாஷ் வரும், கிருபா வரும், இப்படி வரும். இப்போ வெறும் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீ அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக வந்துடும். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டா வந்துடும்ல. இப்போது இந்த ஃபார் லூப்பில் என்னாச்சு, ஒவ்வொரு நேமும் வெளியே எடுத்தாச்சு, ஸ்ட்ரிங்காக நார்மல் ஸ்ட்ரிங்கு வெளியே வந்துருச்சு. இன்னொரு ஃபார் உள்ள யூஸ் பண்ணும் போதில் அந்த நேமில் உள்ள கேரக்டர்ஸ் கிடச்சிருமா. இங்கே தான் நீங்கள் இந்த மிஸ்டேக் தான், இதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மெத்தடை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஸ்ப்ளிட் பண்ணோம். இங்கே ஸ்ப்ளிட்டு தேவையில்லை மேக்ஸிமம், ஏன்னா வேர்டை நம்ம தனித்தனியாக கொடுத்துட்டோம். வேர்டு தனித்தனியாக கொடுக்காம கண்டினியூஸாக அப்படி விஜய், அஜய், அஜய்னு வரிசையாக பிரகாஷ்னு ஒரே லைனில் டைப் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம ஒரு கமா வச்சு இந்த இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணலாம். அதில் இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்காம
கமா அப்படி போட்டு ஒரே ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டாங்க யூசர் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சரை அது லிஸ்ட்டில் கொடுக்கும். அதனால் அதுக்கு அடுத்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் போட்டிங்க, பட் கடைசி புரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு இது டாஸ்க்காக கொடுத்தேன், எல்லாருமே ஒர்க் பண்ணி பார்த்தோம். இது லாஜிக்காக உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு இந்த ப்ரோக்ராம். இப்போ ஒரு இன்னொருக்கு பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணாமலே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை என்ன சொன்னேன், எல்லாரையும் கிடச்சிரும். இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இன்னும் இல்லை, இன்னொரு ஜேன்னு வச்சுக்கிறேன். இன் இப்போ வேல்யூவை வந்து ஏலேருந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா ஐயில் தான் நமக்கு விஜய், அஜய், பிரகாஷ், சிறுவான் இருக்குது. அப்போ ஐ இங்கே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ கவுண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? கவுண்ட் கண்டுபிடிக்கிற லாஜிக் தான் உங்களுக்கு தெரியுமே. பி ஈக்குவல் டு சும்மா ஒரு நம்பரோட ஆட் பண்ண மாதிரி பி ஈக்குவல் டு b+1. இங்கே 0 செட் பண்ணிடுறேன். லாஸ்ட்டில் பியை பிரிண்ட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருமா? எத்தனை கேரக்டர் இருக்குது டோட்டலாக லிஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னு 23 கேரக்டர்ஸ். ஓகேயா? இதே மாதிரி தான் மல்டிபிள் நேம்ஸ் கொடுக்கும் போதுலையும் பண்ணீங்க. யூசர்ட்டேருந்து வாங்கி பண்ணீங்க, அதெல்லாம் நல்லா ப்ரோட்டிங் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி நம்பரை கவுண்ட் பண்ணீங்க. ஒன்றும் இல்லை, யூசர் நம்பரை ஸ்ட்ரிங்காக கொடுக்கும் போதில் ஸ்ட்ரிங்காக பார்த்து அதையும் கவுண்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி தான் பண்ணீங்க. ஓகே, டிஜிட்டையும் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ டிஜிட் ஆட் பண்ணுவோமா? ஈஸி தான் டிஜிட் ஆட் பண்ணுறது. டிஜிட் ஆட் பண்ணுறது எப்படின்னா, எப்படி சொல்ல, இப்போ யூசர் வந்து 133 அப்படின்னு கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 1 3 3 ஆட் பண்ணணும், அந்த மாதிரி. சரியா? இப்போ அந்த ப்ரோக்ராம் போடுமா? ஒரு இதில் நம்பராகவே கொடுத்துட்றேன். நீங்கள் ஸ்ட்ரிங்காக இருந்து கூட மாற்றணும், மாற்றிக்கும். யூசர் வந்து இப்படி நீங்கள் வந்து யூசர் இன்புட் வாங்க, என்டரே நம்பர் அப்படின்னு சொல்லி நான் 1345 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த டிஜிட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டிஜிட்டை ஆட் பண்ணணும், உள்ள டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா, இப்போ 13 வரும். இதுக்கு கோட் எழுதுமா? இதுக்கு லாஜிக் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு வார் ரூப்பில் எப்பயும் எடுக்கணும். ஐயில் எல்லா நம்பரும் வரும். ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போது இங்கே எப்பயும் போல் ஒரு 0 செட் பண்ணிக்கோங்க. இதில் தான் ஆட் ஆக போகுது. b = b+i இப்படி கொடுத்துட்டு இப்போ இது ஈஸி, அதே தான் ஏற்கனவே அப்போ ஃபஸ்ட்டு பண்ணது தான். என்ன இதில் டிஜிட் ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நான் 2 டிஜிட்டாக இப்போ ஸ்ட்ரிங்கை தான் நான் ஐட்ரேட் பண்ணுவேன், நம்பரை பண்ணாது ஃபார் லூப்பு. இப்போ வந்து ஆட் ஆகாது, எரர் தான் வரும். ஏன்னா இன்னும் ஸ்ட்ரிங்காக நம்ம மாற்றலை. நான் ஒருக்கா ஸ்ட்ரிங்காக மாற்றணும், ஸ்ட்ரிங்கை இண்டிஜராக மாற்றணும். ஃபார் லூப்பில் வந்தால் பிறகு ஐயில் தானே வேல்யூ வரும். இதை நான் ஜேன்னு வச்சுக்கிறேன். ஜே = str ஆஃப் மாற்றக்கூடாது, INT ஆஃப் மாற்றணும். INT ஆஃப் ஐ 13 ஆன்சர் கரெக்டாக. இதே இது யூசர் வந்து இப்படி இன்னொரு இப்படி 2-3 நம்பர் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணணும். இங்கே தான் நம்ம ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி நம்ம போட்டு காட்டவா? இதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுங்கள். எஃப்பில் வைக்கிறேன். = இந்த வேரியபிள் டாட் ஸ்ப்ளிட்டு கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும், ஏன்னா கமா தானே உள்ள தேவை நமக்கு. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஆன்சரை லிஸ்ட்டில் கொடுக்கும். அதனால் இங்கே என்ன செய்யணும்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணால் 1345 ஒருக்க வரும், 1234 ஒருக்க வரும், 65 வந்துடும். ஆன்சர் வந்து 3 காமிச்சிடும். புரியுதா? நமக்கு அப்படி தேவையில்லை, உள்ள டிஜிட்டை தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணணும். கவுண்டு உள்ளதுக்குரிய இது வேணும். இப்போ பாருங்கள், ஃபார் INF கொடுக்கணும், ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் வேரியபிள் எஃப்பில் இருக்குது. இது வந்து நீங்கள் ABCDன்னு வச்சா இது ஒன்று தான் கன்ஃபியூஷன். ப்ராப்பரான நேம் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆன்சர், வேரியபிள், இன்செல் வேரியபிள், இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ நான் உங்களுக்கு சும்மா சொல்லி தரேன்னு வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் ஐயிலேருந்து கே கொடுத்துக்கிறேன், ஐலேருந்து எடுக்கிறேன். வெளியே இருக்குது வரப்பு ஜேல ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே கே கொடுக்கணும். ரன் பண்ணுறேன். 34 கரெக்டாக பார்ப்போமா? இது வந்து 13, இதெல்லாம் ஆட் பண்ணால் இது வந்து 7 10 23 கரெக்டாக, 11 34 கரெக்டாக இருந்துச்சா? இது வந்து மோர் தென் 3 டிஜிட்டை யூசர்கிட்ட வாங்கி ஆட் பண்ணுற மெத்தட் தான். அது ஒன்றும் இல்லை, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க நீங்களேவும். அடுத்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸ்ப்ளிட்டை யூஸ் பண்ணிட்டாலே லிஸ்ட்டாக மாற்றிடும், அதனால் 2 ஃபார் லூப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து
இது வந்து ஃபாரில் ஒரு மெயின் மெத்தடு. இது நிறையா பிளேஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபாரில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ அதை பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ரேஞ்ச் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபார் எத்தனை வாட்டி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு ரேஞ்சுனா ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறோம். இத்தனை வாட்டி ஐட்ரேட் ஆகணும் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இதில் தான் முக்கியமான டேபிள்ஸ் ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க. இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஃபார் ஐஎன், இது என்ன செய்யணும், ஐஎன் ஐட்ரேஷன். இங்கே ஐ தான் கொடுக்கணும், இல்லை என்ன தான் கொடுத்துக்கலாம், நேம் கூட கொடுக்கலாம். ஐஎன் ரேஞ்சுன்னு டைப் பண்ணணும். பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகே, இதில் என்னன்னா ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இண்டெக்ஸில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, 0லேருந்து தானே ஸ்டார்ட் ஆச்சு, அது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். 0,10 கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பிரிண்ட் பண்ணுமா, என்ன நம்பர் ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்களா, நம்பர் வரும். ஏன்னா நம்பர் நம்மளே செட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்னா 0, 1, 0 தான் ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 9 வரையும் தான் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா அந்த இண்டெக்ஸ் மெத்தட் கான்செப்ட் தான். லாஸ்ட் நம்பருக்கு முதல் நம்பர் வரையும் தான் வரும். 10 வேணும்னா 11 கொடுத்துக்கணும். ஓகே, வந்துருச்சா, அவ்வளோதான். அப்படி 0 எனக்கு தேவையில்லை, எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆன போனால் 1 கொடுத்துக்கலாம், இப்போலாம் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுலேயும் நிறையா மெத்தட் இருக்குது இந்த மாதிரி கொடுக்குறதுலையும். அதெல்லாம் அடுத்து பார்ப்போம்னு சொல்கிறேன். இப்போ இதை வச்சு என்னென்ன ப்ரோக்ராமாக நம்ம டாஸ்க் ஒர்க் பண்ணோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டேபிள்ஸ் போட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீங்களே லாஜிக் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு டேபிள்ஸ் போடுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு எல்லாருமே 2 டேபிள்ஸ் தான் போட்டிங்க. 2 டேபிள்ஸு, அந்த டிஃப்ரெண்ட்டான டேபிள் ஸ்டார் கிரியேட் பண்ணிங்க. அதெல்லாம் இப்போ இருக்க பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா 2 டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் தான் இது நிறைய பேர் நான் சொன்னேன், நீங்கள் போடலாம், நான் தான் ட்ரை பண்ணி காமிச்சேன். லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நம்பராக ஐக்குள்ளே வரும்னு சொல்லிட்டேன். அப்போ ஒவ்வொரு டைம் ஐ இருக்கும், நமக்கு ஐ கிடச்சிரும். ஐயில் என்ன நம்பர்லாம் வரும், 1, 2, 3, 4, 5. நமக்கு டேபிள்ஸ்க்குரிய நம்பர் கிடச்சிரும். 1, 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறோம். அப்போ நமக்கு தேவையான நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. நமக்கு என்ன தேவை, ஒரு டிஸ்பிளேல சும்மா ஒரு டிஸ்பிளே, ஒரு மல்டிப்ளை 2ஆல் ஆகுது அப்படின்னு காட்டணும். ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் காட்டணும். அவ்வளோதான் நம்ம வேலை. பிரிண்ட் போட்டுருவோம், வேறு எதுவுமே இல்லை தேவை லாஜிக்கே. ஃபஸ்ட்டு டேபிள்ஸில் என்ன இருக்கும், 1, 1, 2, 3, 4, 5 இந்த லெஃப்ட் சைடு நம்பருக்கு தேவை. அதுதான் நமக்கு ஐ கிடைக்குதுல்ல, ஐயவே போட்டுக்கலாம்ல. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு டிஸ்பிளே வேணும். மல்டிப்ளை 2ஆல் ஆகுதுன்னு சொல்லி டேபிள்ஸில் போட்டிருப்பாங்களே, 2, 2 × 2 × 2 × 2, அதை தான் போடுறோம். ஸ்டார், இங்கே நம்ம ஸ்டார் தானே, இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கணும். ஸ்டார் 2 அப்படி டபுள் கொட்டேஷன் போட்டு முடிஞ்சு. இப்போ 1 × 2 ஒவ்வொரு டைம் இது ரன் ஆகும்போது 1 × 2, 2 × 2, 3 × 2, 4 × 2 அப்படியே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். முடிஞ்சு. இப்போ நமக்கு இன்னொன்று என்ன தேவை, ஒரு ஈக்குவல் டு தேவை இல்லை, ஈக்குவல் டு இங்கேயே போட்டுக்குமா, ஈக்குவல் டு வேணும்ல, மல்டிப்ளை 2ஆல் ஆகி. இப்போ ஆன்சர் இது ஒரு கமா, இங்கே தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, I × 2 போட போகிறோம், அவ்வளோதான். 2 டேபிள்ஸ் தானே, 2 மல்டிப்ளை போட்டுக்கணும், முடிஞ்சு. இப்போ ரன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, வந்துச்சா, நீட்டாக இருக்கா, ஒரு டேபிள்ஸ் மாதிரியே இருக்கா, ஆன்சர் கரெக்டாக இருக்கா, அவ்வளோதான். ஈஸியானது தான். இதே மாதிரி டேபிள்ஸ் இப்போ வேறு டேபிள்ஸ் போனால் நம்பர் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அவ்வளோதான். இதை எனக்கு 20 வரைக்கும் வேணும் 2 டேபிள்ஸ்னால் இங்கே 20 சேஞ்ச் இல்லை, 21 போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஈஸியான இந்த லாஜிக் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது சும்மா டிஸ்பிளே தான் பண்ண போகிறோம். இங்கே தான் மல்டிப்ளை ஆன்சர் வரும். இங்கே நம்மளோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகணும். ஃபஸ்ட்டு 1 வரும், ரன் ஆகும், 2 வரும், ரன் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இப்போ இந்த லாஜிக். இப்போ வந்து இந்த டேபிள் போடுவோமா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த டேபிள் எப்படின்னா சேம் நம்பர் டேபிள்னு சொல்லுவாங்க. 1 × 1, 2 × 2, 3 × 3, 4 × 4, 5 × 5, 6 × 6, 7 × 7, 8 × 8, இந்த மாதிரி போவோம் பார்த்தீங்களா. அந்த டேபிள் போடுமா, இப்போ அந்த டேபிள் போடுவோம். அது ஒன்றுமே இல்லை, அதுக்கு லாஜிக் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நான் அடுத்து இப்போ டைப் பண்ணுறேன், பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அதில் லாஜிக் படி என்னது, ஃபஸ்ட்டு இங்கிட்டு சேம் நம்பரே தான் வரும். 1, 2, 3, 4 சேஞ்ச் ஆக போகுது. மல்டிப்ளை இன்ட்டு இங்கிட்டும் சேம் நம்பர் தான், ஏன்னா சேம் நம்பர் டேபிள்னு சொன்னேன். அப்போ லாஜிக் எப்படி கிரியேட் பண்ணலாம், இங்கே ஸ்டார் மட்டும் சும்மா டிஸ்பிளே ஆகணும், கமா இங்கே ஐ போட்டால் முடிஞ்சா, இதுவும் கரெக்டாக முடிஞ்சு. ஒரு மல்டிப்ளைக்கு ஒரு சும்மா ஒரு ஸ்டார் கொடுத்துட்டோம். இங்கேயும் சேம் நம்பராக வரப்போகுது, அதனால் இங்கே ஐயே கொடுத்துடலாமா, 1, 2, 3, 4ன்னு. இங்கே என்ன போடணும், இதைத்தான் நீங்கள் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணீங்க. இங்கே ஐ தான் கொடுக்கணும், ஏன்னா முடிஞ்சில்ல, எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க, ஒரு லைன் தான். 1, 2, 3 தான் வரப்போகுது. அப்போ 1 × 1, 2 × 2 அதுவே ஆகிக்கிறோம், முடிஞ்சு. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், வந்துச்சா, முடிஞ்சா ப்ரோக்ராம் ஈஸியாக. 1 × 1, 2 × 2, 3 × 3, 4 × 4, 5 × 5, 6 × 6, 7 × 7, 8 × 8, 9 × முடிஞ்சு, அவ்வளோதான்.
இது உங்களுக்கு லாஜிக் புரியணும். ஓகே, அவ்வளோதான். ஸ்டார் ப்ரோக்ராம் கூட போட்டிங்க அடுத்து. அது ஸ்டார் தான் மெயினானது. பேட்டர்ன் ப்ரோக்ராம்ல நிறைய இன்டர்வியூவில் கொடுப்பாங்க சில டைம். ஒன்றும் இல்லை, அந்த இதோட ஸ்டாரை மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இது வந்து இதை வச்சு லாஜிக் நிறையா கிரியேட் பண்ணுவாங்க. 2 ஃபார் லுக் 1 ஃபார் லுக்லாம் யூஸ் பண்ணி மல்டிப்ளை தான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஐயோட மல்டிப்ளை பண்ணால் அத்தனை டைம் ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகிறோம் நம்மளே. டபுள் கொட்டேஷனில் ஸ்டாரு ரன் பண்ணுறேன் பாருங்களேன். எப்படியா இருக்குது? ஃபஸ்ட் டைம் 1 வரும்போதில் 1 ஸ்டாரு, 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், இந்த மாதிரி ட்ரையாங்கிள். இப்போ ஏதோ ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் பண்ண சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. நம்ம லெட்டர்ஸ் பண்ணுவாங்க, ஏபிசிடி ஒவ்வொன்றா நிறையா பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 2 ஃபார் லுக் போடுவாங்க. நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. லாஜிக் இங்கே தான் நீங்கள் லாஜிக்கை புரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் நீங்கள் யூடியூப்ஸில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம் போட்டாலே நிறையா வரும். இதெல்லாம் நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களோட பைத்தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபார் ரேஞ்சுனா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ரேஞ்சிலே ஒரு ரேஞ்ச் எப்படிலாம் இன்னும் கொடுக்கலான்னு அடுத்த மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இது ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரேஞ்ச் வந்து இப்போ ஸ்டார்டிங் 1லேருந்து 10 வரைக்கும் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டீங்க. எனக்கு ரிவர்ஸில் இப்போ வேணும் அப்படின்னா எப்படி கொடுக்கலாம் பாருங்கண்ணே. ஒன்றும் இல்லை, இங்கிட்டு 11 கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, 11 இங்கிட்ட எதோ முடியணுமோ 1 0 கொடுத்துக்கலாம். காமா -2 வந்துருச்சா? கரெக்டாக 1 வரையும் வந்துருச்சு பாருங்கள் மைனஸில். அப்போ என்ன ஒன்றும் இல்லை, இண்டெக்ஸை மாற்றி கொடுங்க. எண்டிங் இண்டெக்ஸ் இங்கிட்டு கொடுத்துருங்க. 11லேருந்து எனக்கு 1 வரை இப்படி கொடுத்துட்டு -1 போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் வந்துடும். -2 போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் புரியுதா? இருங்க நான் இன்னொரு நல்லா பாருங்கள் ப்ரோக்ராம. -1 கொடுத்தீங்க. இது என்னாச்சு? 11லேருந்து ஒவ்வொரு -1 பண்ணி ஆன்சர் கொடுத்துச்சு நமக்கு. 11 10 9 8 7 6 5 4 3 2 1 -2 கொடுத்தா 2 2 மைனஸ் ஆகும். அவ்வளோதான். 11 இந்த பாருங்க 2 2 மைனஸ் இருக்கா? 11 9 7 5 3 1 அவ்வளோதான். இதே மாதிரி தான் பாசிட்டிவ்லையும் கொடுக்கலாம். அப்போ தான் பண்ணோம்ல, அது மாதிரி பண்ணுறேன். 1 இங்கிட்ட வச்சுக்கிறேன், இங்கிட்ட 10 போட்டுக்கிறேன், இல்லை 100 கூட போட்டுக்கிறேன் பாருங்க. -2 பதில் +2 தான் போடணும், ஏன்னா பாசிட்டிவ்ல. இப்போ பாருங்கள் 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகும் பாருங்க. இந்த இருக்கா 1 +2 அப்படி 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். அவ்வளோதான். 3 5 7 இப்படி உங்களுக்கு நம்பர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். உங்களோட யூசேஜுக்கு தேவையான நேரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காண்டி தான் இந்த மெத்தட்ஸ்லாம். இதில் 3ஆல் மல்டிப்ளை நம்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்ன செய்வீங்க? இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுப்பேன். எல்லாருமே மிஸ்டேக் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு இங்கே 1 வச்சுட்டு இங்கே 3 போட்டுட்டீங்க, ஆன்சர் தப்பாக வந்திருக்கும். ஏன்னா இங்கே 0 போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 0 + 3 ஆகும். மொத்தத்தில் 0 கொடுத்தாதானே ஆன்சர் கரெக்டாக வர ஆரம்பிக்கும். 3ஆல் நம்பர்லாம் இருக்கா? அந்த வந்துருச்சா? புரியுதா? இங்கே இல்லை 3 கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம், என்னெல்லாம் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் அப்பன் பண்ண சொன்னேன். அப்பன்ட்டு நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணீங்க கரெக்டாக தான். அப்பன்ட்டு ஞாபகம் இருக்கும்ல. அப்பன் புது லிஸ்ட்டில் ஆன்சர் கேட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி 4ஆல் மல்டிப்ளை பண்ணுற ரிவர்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி தான். ஓகே, இவ்வளோதான் ரேஞ்ச் மெத்தடு. லாஜிக்கை புரிஞ்சுக்கணும் நீங்கள் மெயினாக. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே எல்லோரும். இஃப் எல்ஸு எலிஃப் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறையா ஒவ்வொரு கோடிங்லேயும் ஒவ்வொன்று சேஞ்ச் ஆகும். ஜாவாவில் வேறு, பைத்தானில் வேறு, சியில் வேறு, C++ வேறு, ஒவ்வொன்றிலையும் மாறும். இங்கே வந்து இஃப்பு எல்ஸு எலிஃபு இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். இஃப் மீனிங் உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி. அதுவாக இருந்தால், இதுவாக இருந்தால் இப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்மளே கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு தான் இஃப். ஒன்றும் இல்லை, இஃபோட மீனிங் அதுதான். எல்ஸ்னா ஒன்றும் இல்லை, இது இல்லைனா இது இப்படி சொல்ல போகிறோம். அவ்வளோதான். கண்டிஷன் எப்படி கொடுக்க போகிறோம்னா அதுக்கு மேக்ஸ் ஆப்ரேட்டர் தான் எப்பயும் போல். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மேக்ஸ் ஃபங்க்ஷன் தான். கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் மறுபடியும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு அந்த நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கிரேட்டர் தென், லெஸ் தென்லாம் இந்த இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள். ஈக்குவல் டு தெரியும். ஈக்குவல் டு இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நான் மறந்துடக்கூடாது. ஈக்குவலான்னு செக் பண்ணல. மேக்ஸில் நம்ம ஸ்கூலில் படித்த மேக்ஸில் ஈக்குவல் கொடுத்தோன்னா எல்ஹெச்எஸ் இங்கிட்ட ஆர்ஹெச்எஸ்ன்னு ஈக்குவலான்னு செக் பண்ணோம். கோடிங்கில் அப்படி கிடையாது. ஒரு ஈக்குவல் டு கொடுத்தா அசைன் ஆயிரும். நான் ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஈக்குவல் டு யூஸ் பண்ணோம். இங்கே ஈக்குவலான்னு செக் பண்ணால் டபுள் ஈக்குவல் டு பண்ணணும். அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. டபுள் ஈக்குவல் தான் இங்கே. மறந்துடக்கூடாது. மேக்ஸ் இருக்கும், இது சேஞ்ச் ஆகும். வேறு நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தான் ஈக்குவல் டு, அது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கோடிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் இருக்கும். நாட் ஈக்குவல் டு ஈக்குவலாக இந்த செக் பண்ணுறது. நாட் ஈக்குவல் டுக்கு வந்து ஒன்றும் இல்லை. இதுக்கு பதிலாக
இந்த இது சிம்பிள் அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் போடுற பார்க்க புரிஞ்சிடும். இப்போது அடுத்து இஃப் பார்க்க போகிறோம். இப்போதான் உங்களுக்கு மெயினாக ஒரு இது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவருக்கா, டிவிஷனும் மாடுலஸும் முக்கியமானது அப்படின்னு சொன்னேன்னா இப்போ தான் இங்கே யூஸ் பண்ண போறீங்க. அந்த கண்டிஷன்லாம் இப்போ கொடுக்க போகிறோம் இனிமே தான். இப்போ இஃப் பார்ப்போம். இஃப்னா ஐஎஃப் இஃப் அந்த இஃப் தான், நார்மல் இங்கிலீஷ் வேர்டு தான். ஓகேயா, இது ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் உள்ள சின்டெக்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும். ஃபார் மாதிரி தான், அந்த ஃபார்க்குள்ளே இருந்தாலும் ஒர்க் ஆகும் மாதிரி இஃபுக்குள்ளே இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் இஃபுக்கு வெளியே போட்டிருப்பீங்க, என்னடா ரன் ஆக மாட்டேங்க பார்ப்பீங்க, அது எரரும் காட்டாது, ரன்னும் ஆகாது. அது மாதிரி தான். ஓகேயா, இப்போ வந்து இஃப் அதுவாக இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஆக போகுது. நல்லா பாருங்கள். இப்போ நான் ஏல வந்து 0 கொடுத்துக்கிறேன். இப்போ நானாக ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அதுக்கு சிஸ்டம் சொல்ல வைக்கிறேன். ஏ 0வாக இருந்தால் எனக்கு இப்படி கொடு அப்படின்னு சொல்லி நானாக கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ நானே இங்கே கொடுக்குறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு கொடுக்கணும், டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. ஈக்குவல்னு மேக்ஸ் ஈக்குவல் டு மாதிரி ஒரு ஈக்குவல் கொடுக்கக்கூடாது. ஏ 0வாக இருந்தால் பிரிண்ட்டில் ஹாய் போட்டுருவோம். சும்மா ஒரு பிரிண்ட் ஹாய் பிரிண்ட் பண்ண சொல்லுவோம் கரெக்டாக அப்படின்னு. 0வாக இருந்தா 0 தான் கரெக்டு, அதனால் ஹாய்ன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இங்கே நம்பரை மாற்றி விட்டு பார்க்குறேன். ஏ 1 கொடுத்துட்டோம், நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா ஏ 0வாக இருந்தால் ஹாய்ன்னு சொல்லு அப்படின்ட்டோம். ஓகே, ஒர்க் ஆகலை, யாரும் இல்லை. ஏன்னா அந்த இஃப் மட்டும் ஒர்க் ஆகிருக்கு. ஏ 0வாக இருந்தால் தானே அது ஹாய் சொல்லும். இல்லை, அப்போ அதனால் அது ஒன்றுமே செய்யலை, ப்ரோக்ராம் ஒன்றுமே இல்லை, அப்படியே நிற்கி. இப்போ தான் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்ஸ் பாருங்களேன். எல்ஸில் இட் இஸ் அனதர் நம்பரில் இட் இஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை இங்கே வெல்கம் பிரிண்ட் பண்ணு, சும்மா வேறு ஒரு வேர்டு. இப்போ எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? ஏ 0வாக இருந்தால் ஹாய்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லைனா 0வாக இல்லைனா வெல்கம் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா, என்ன பிரிண்ட் ஆகும்? வெல்கம் பிரிண்ட் ஆகுது, பார்த்தீங்களா? ஓகே, கரெக்டாக இங்கே என்ன கொடுத்தோம்? 0வாக இருந்தால் அப்படி பிரிண்ட் ஆகும், இல்லைனா எல்ஸ் இதை பிரிண்ட் ஆகும் அப்படின்ட்டோம். இப்போது இதை நான் 1 ஈக்குவலாக இருந்தால் செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்ஸ் ஒர்க் ஆகாது. இஃபே ஒர்க் ஆயிடுச்சுல, அப்புறம் எல்ஸ் ஒர்க் ஆகாது. இஃப் ஒர்க் ஆகலைன்னா எல்ஸுக்கு போகும், இல்லைனா இஃபே ஒர்க் ஆயிரும். இந்த மாதிரி தான் கொடுக்கணும். எல்ஸ் சிண்டெக்ஸ் இது தான், இஃப் சிண்டெக்ஸ் இப்படி தான் கொடுக்கணும். இந்த கோலன் கொடுத்து இங்கே ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இஃபுக்குள்ளே இருக்கும். இது எல்ஸ் அதே மாதிரி தான், பிரிண்ட் அந்த இங்கிட்டோ இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஓகே, இதான் இதில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸ் செக் பண்ணுவோமா, ஒரு வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கோம், ஜெயின். இஃப் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஃப்பில் இண்டெக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருங்க, எப்படி எடுக்கணும் அப்படி கொடுத்து ஏல முதல் லெட்டர் வியா இருந்தால் அப்படின்னு சொல்லுவோமா, நம்ம கொடுக்குறதா கண்டிஷன். இருந்தால் ஹாய்னு பிரிண்ட் பண்ணுட்டோம். ஹாய் கரெக்டு தான், ஏன்னா ஏல முதல் எழுத்து முதல் இண்டெக்ஸு தெரியுமில்ல, 0லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸு, வி தானே, கரெக்டாக ஹாய் பிரிண்ட் ஆகிடுச்சு. இல்லைனா இது பிரிண்ட் ஆகிருந்திருக்கும், இது கரெக்டுனால கரெக்ட் ஆகிடுச்சு. கேப் லெட்டர் வி கொடுத்தா இப்போ வெல்கம் பிரிண்ட் ஆக போகுது, அவ்வளோதான். ஏன்னா ஸ்மால் லெட்டர் வி தான் விஜயில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நிறையா நீங்கள் கண்டிஷன் மேக் பண்ணுறத பொறுத்து தான், நிறையா பர்பஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு இஃப்க்கு அடுத்து மோர் தென், இப்போ இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் கூட கொடுக்கலாம். இஃப் இந்த இருக்குல்ல, இப்போ இந்த இஃப் கொடுத்துட்டேன், இஃப் பிரிண்ட் எடுத்துடுறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு வியா இருந்தால் இதுக்குள்ளே வரும். மறுபடியும் கூட நான் கொடுக்கலாம், கண்டிஷனுக்குள்ள கண்டிஷன் எத்தனை கொடுத்துக்கலாம், இருந்தால் இதுக்குள்ளே வரும். இப்போ இஃப்பில் இங்கே நான் மறுபடியும் ஏ 0 வேணாம், 1வது பொசிஷன் ஐயான்னு செக் பண்ணுவோமா. இங்கே பிரிண்ட் கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும், இது கரெக்டாக செக் பண்ணோம், இதுக்குள்ளே வந்து இது கரெக்டாக செக் பண்ணோம். இங்கே விஎஸ் ஸ்மால் பண்ணால் 2 ஒர்க் ஆக போகுது, அவ்வளோதான். இஃப் இப்படிலாம் கொடுத்துக்கலாம். இப்போது இஃப்க்குள்ளே இஃப் இப்படி யூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு இப்படி வேண்டாம், இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன், கீழே இன்னொரு இஃப் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இங்கே இன்னொரு இஃப் இப்படியும் கூட டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைனில் இஃப் டைப் பண்ணலாம்.
இப்போது இஃப்க்கும் எலிஃபுக்கும் உங்களுக்கு மீனிங் நான் புரிய வைக்கிறேன். எப்படி பாருங்க, இது யூஸ் பண்ண பிறகு எனக்கு இன்னொரு சும்மா நார்மல் இதே மாதிரி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும்னா இஃப் யூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து வேறு வேணும் எனக்கு கண்டிஷன் அப்படின்னு. இப்போது எனக்கு இதையும் செக் பண்ணி அடுத்து அதை செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணி அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அந்த எலிஃப் இப்போ நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். எலிஃப் சின்டெக்ஸ் ஒன்றும் இல்லை தான். எலிஃப் இது வந்து இஃப்க்கு அடுத்து மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். கண்டிஷன் கொடுக்கலாம். இங்கே எல்ஸ்லாம் கண்டிஷன் கொடுக்க முடியாது. இஃப்ல எலிஃப்ல மட்டும்தான் கண்டிஷன் கொடுக்க முடியும். இப்போ நான் ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸை காட்டுறேன். ஃபார் ஐயின் ரேஞ்சில் நம்மளே சும்மா நம்ம தேவையான நம்பர் வச்சுக்கலாம். இது நம்ம ப்ராக்டிஸ் கண்டி தான் அப்படி வைக்கிறோம், செட் பண்ணிக்கிறோம். சும்மா ஒரு 1லேருந்து 30 வரைக்கும் நம்பர் வர வச்சிடும். இப்போ தான் நம்ம கண்டிஷன் மேக் பண்ண போகிறோம். மாடுலஸ் ஞாபகம் இருக்கா? இப்போ உங்களுக்கு மாடுலஸ் ஒன்று பார்த்தோம்ல, மாடுலஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ரிமைண்டர். அதை வச்சு இப்போ கண்டிஷன் மேக் பண்ண போகிறோம். மாடுலஸ் இப்போ ரிமைண்டர் 0 கொடுச்சுன்னா அந்த நம்பர் அதால் டிவைட் ஆகுதுன்னு தானே மீனிங்கு. அப்போ இப்போ எனக்கு இந்த 1 to 30க்குள்ளே 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் எனக்கு தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அந்த மெத்தட் நான் இப்படி 5 போட்டிங்கன்னா வந்துடும். கரெக்டு தான். லாஜிக்கில் மேக்ஸ் லாஜிக்கில் இப்போ கொண்டு வர போகிறோம். கண்டிஷன் எழுதுறேன் பாருங்கள். இஃப் ஏ மாடுலஸ் போட்டுக்கணும் ஞாபகம் இருக்குல்ல. 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தானே கேட்டேன். அப்போ 5 ஈக்குவல் டு 0 இப்படி இருந்தால் இது வந்து 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தானே. ஏன்னா 5 டிவைட் பண்ண மொத்தத்தில் குவர்சன்ட் 1 வரும், ரிமைண்டர் 0 வரும். கரெக்டு தானே? அப்போ 5 தானே அது. இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பிரிண்ட் பண்ணி ஏவை அப்படின்னு சொல்லிடுறேன். ஏல ஐ போடணும், ஏன்னா ஐ தானே ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சா? 5, 10, 15, 20, 25. ஓகேயா? இதான் கண்டிஷன் லாஜிக்கு. இப்படி லாஜிக் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இது நம்ம கொடுக்குற கண்டிஷன் தான். ஓகேயா? இது மாதிரி தான் உங்களை 3ஆல் 4, 5ஆல் இதெல்லாம் கொடுத்தேன் டாஸ்க்லாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ அந்த எலிஃபை சொல்லி கட்டுறேன். இப்போ 5ஆல் ஆகிறது வேணும். இப்போ பாருங்கள், எலிஃப் இங்கே கொடுக்குறேன். இங்கே நான் 3ஆல் ஆகிறது எடுத்துக்கிறேன். எலிஃபில் ஐ 5 ஈக்குவல் டு 0 பிரிண்ட் ஐ இங்கே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் படி எனக்கு 3ஆல் டிவைட் ஆகிறது வேணும், 5ஆல் டிவைட் ஆகிறது வேணும் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். 3 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 9 வந்துருச்சு, 10, 12 அடுத்தடுத்து வந்துருக்கு ஒன்றா. இப்போ நான் இங்கே இஃப் போடுறேன். த்ரீ 5 6 9 அதே மாதிரி தான் வந்துருக்கு. இப்போ பாருங்கள், பிரிண்ட் போடாமல் இப்போ பாருங்கள், இந்த இஃப்குள்ளே நான் எலிஃபை போடுறேன். இஃப்குள்ளே எலிஃப் போட முடியாது சொன்னேன்ல, ஏன்னா இஃப்குள்ளே இஃப் தான் போட முடியும், எலிஃப் போட முடியாது. இஃப்குள்ளே இஃப் போடுறேன். பிரிண்ட் வந்து தப்பாக இருக்குது, அதனால் 5, 10, 15, 15, 20, 25 இப்படி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா? 5, 10, 15 இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஒவ்வொரு நம்பர் வரும்போது ஐட்ரேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நான்
இன்னொன்று பாருங்கள், எலிஃபை ஃபஸ்ட்டு டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இஃப் யூஸ் பண்ணால் தான் எலிஃப் யூஸ் பண்ண முடியும். ஏறது வருதா? இது ஒன்று ஒரு மெத்தடு நான் வச்சுக்கோங்க. இஃப் ஒரு கண்டிஷன் இஃப்பில் மேக் பண்ண பிறவும் நமக்கு ஒரு கண்டிஷன் வேணும்னா தான் எலிஃப் கொடுக்கணும். புரியுதா? இஃப்பை யூஸ் பண்ணிட்டு தான் எலிஃபை யூஸ் பண்ண முடியும். நான் ஐ மாடுலஸ் 5 கொடுத்தேன். இப்போ எலிஃபில் ஐ மாடுலஸ் போட்டேன். ஹலோ ஹலோ ஹாய் இது மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கீங்க எல்லாம் கொடுத்துக்கலாம் கண்டிஷன். மெயினாக என்ன நான் வச்சுக்கணும்னா இஃப்க்கு அடுத்து தான் எலிஃப் ஒர்க் ஆகும். இஃப் கரெக்டாக இருந்து ஒர்க் ஆகி முடிச்சா தான் எலிஃபே ஒர்க் ஆகும். ஓகே, நீங்கள் இஃபாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஒர்க் ஆகிட்டே தான் போகும். எலிஃப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இஃப் கரெக்டாக ஒர்க் ஆன பிறகு அடுத்து எலிஃப் இருந்தால் எலிஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் எல்ஸ் போட்டேன்னா இதெல்லாமே ஒர்க் ஆகலை அப்படின்னா எல்ஸ் ஒர்க் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான். இதில் தான் இந்த 3ஆல் 5ஆல் 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ்லாம் கேட்டேன். ஓகே, இருக்கா உங்களுக்கு? நீங்கள் வந்து அண்டு ஆறுலாம் சொல்லி கொடுத்தேன். அது வந்து 2 கண்டிஷன் அதான் அடுத்து பார்ப்போம். 2 கண்டிஷன் சேமாக இருந்தால் அண்டு 6 1 இல்லைன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க. பண்ணாமல் பண்ண சொன்னேன், ஏன்னா உங்களுக்கு லாஜிக் புரியணுன்ற காண்டி. இதெல்லாம் பண்ணிட்டீங்க கரெக்டாக தான். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்கிறேன். யூஸர் வந்து இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அது லாஜிக் நீங்களே கரெக்டாக தான் போட்டிங்க. நிறைய பேர் சிலருக்கு தெரில. என்னென்னா இது நீங்கள் ட்ரை பண்ண இப்போ கூட ட்ரை பண்ணி பாருங்கள். யூசர்கிட்ட ஒரு நம்பர் வாங்கி அது பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா இல்லை ஜீரோவா அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான் கண்டிஷன். இதுக்கு நீங்கள் கண்டிஷன் மேக் பண்ணணும். இப்போது கண்டிஷன் சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ணுறது தான். எப்படினாலும் கிரேட்டர் தான் லெசன்லாம் இருக்குது, அதை வச்சு தான் மேக் பண்ண போகிறீங்க. நான் யூசர்கிட்ட வந்து ஒரு நம்பர் நானே இங்கேயே கொடுத்துக்கிறேன். நான் 0 கொடுக்குறேன் இந்த தடவை. இல்லை இருங்க, நானே யூசர்கிட்ட இன்புட் வாங்குறேன். நம்பர் தானே, அப்போ இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போகிறேன், இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் மேக் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், யூசர்கிட்ட என்ன வாங்கணும், ஒரு நம்பர் கொடுக்க போகிறாங்க. அது 0வாக இருந்தால் இட் இஸ் 0ன்னு சொல்லணும். பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் இட் இஸ் பாசிட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பராக இருந்தால் இட் இஸ் நெகட்டிவ் நம்பர். அவ்வளோதான், ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுவோம் நம்மளே, 0வாக இருந்தால் கொடுத்துருமா, ஏஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் பிரிண்டில் இட் இஸ் 0ன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு எலிஃப் போட்டுக்குவோம். இல்லை இன்னொரு இஃப் பண்ண போடலாம். இங்கே வந்து 0க்கு இங்கிட்டு இருந்தா கிரேட்டர் தான் இங்கிட்டு போட்டால் நெகட்டிவ் நம்பர் தானே. 0க்கு இங்கிட்டு நெகட்டிவ் நம்பரான இருக்கும். -1 -2 -50 போகும். அப்போ என்ன செய்யலாம், 0க்கு இங்கிட்டு இருந்தா ஏ கரெக்டா இட் இஸ் நெகட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பருக்கு வந்து நம்ம கண்டிஷன் இன்னும் கொடுக்க தேவையில்ல. இன்னொரு எலிஃப் போட்டு நீங்கள் கண்டிஷனும் கொடுக்கலாம். நமக்கு தான் இப்போ முடிஞ்சிட 3 கண்டிஷன் தானே, டேரெக்டாக எல்ஸ் போட்டுருவோம். ரிமைனிங் ஃபுல்லாக அது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டு போயிடும். அவ்வளோதான். இப்போ இங்கே எல்ஸ் கொடுத்துருவோம். எல்ஸு பிரிண்டில் இட் இஸ் ரிமைனிங் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிடுவோம். நான் இன்புட் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணல. இப்போ பார்ப்போமா, நான் இப்போ 2 கொடுக்குறேன். 2 பாசிட்டிவ் நம்பர் தானே, கரெக்டாக வருதா? பாசிட்டிவ் நம்பர். 0 கொடுக்குறேன், கரெக்டாக வருதா? நெகட்டிவ் நம்பர் கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் வரும். நெகட்டிவ் நம்பர் தான் கொடுக்குறேன். -3 2 கொடுக்குறேன். இட் இஸ் 7 நம்பர். எப்படி இவ்வளோ தான் கண்டிஷன். இப்போ நீங்கள் மேக் பண்ணுற பொறுத்தா அது கண்டிஷன் தான். ஓகே, இதே மாதிரி யூசர் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அது வந்து 3 டிஜிட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு
இது கொடுத்தேன் உங்கள் ப்ரோக்ராம். இது நிறைய பேர் ரொம்ப யோசிச்சிங்க டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக லாஜிக். நீங்கள் இவ்வளோ நாள் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷனுங்கெல்லாம் வச்சு நீங்களே ஒரு கண்டிஷன் மேக் பண்ண போகிறதான். இப்போ யூசர் வந்து 123 கொடுக்குறாங்க, ஒன்றுமே இல்லை. இதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, எப்படினாலும் நீங்கள் கொண்டு வரலாம். 3 டிஜிட் நம்பரான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ 2 லாஜிக் நான் சொல்லி கொடுக்குறேன். 2 லாஜிக் பாருங்கள், உங்களுக்கு ஈஸி தான். இப்போ இந்த நம்பர் வந்து 3 டிஜிட் நம்பர்னால் எப்படி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 100க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். இஃப் ஏ 100க்கு மேலே இருந்தால் தானே அது 3 டிஜிட் நம்பர். இங்கே வந்து ஈக்குவல் டு போட்டுக்கணும், ஏன்னா 100 3 டிஜிட் நம்பர் தானே. இப்படி சொல்லிக்கலாம், இல்லை 99க்கு மேலே போட்டுக்கலாம். இந்த இதுக்கு என்ன மீனிங்னா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டாக்கு இதுவாகவும் இருக்கணும், இதுக்கு மேலேயும் இருக்கணும், இந்த மாதிரி தான். ஓகே, கிரேட்டர் தான் ஈக்குவல் டுனா அதுதான். இதுவாக இருந்தால் இப்படி இருக்கணும், இன்னொரு கண்டிஷன் கொடுக்கணும். இதுவாக இருந்து அதே மாதிரி 999க்கு உள்ளே தானே இருக்கணும், அதுவும் கரெக்டு தானே. அப்புறம் தானே 3 டிஜிட் நம்பரு. 990 மேலே போனால் 1004 டிஜிட் நம்பர்ல. இப்போ பாருங்க, நான் இங்கே கூட நம்ம இதை போட்டுறேன். 100க்கு மேலே இருக்கணும், 999க்கு உள்ளே இருக்கணும். இங்கே தான் 999 வரும், மாட்டிக்கிட்டேன். ஏ இது ஒரு லாஜிக், இன்னொரு லாஜிக் இருக்குது, அதை சொல்கிறேன். இப்படி இருந்தால் இட் இஸ் 3 டிஜிட் நம்பர்னு சொல்லலாம் பிரிண்ட்டில். கரெக்டு தான், ஏன்னா 3 டிஜிட் நம்பரை என் கொடுத்துருக்கோம். எல்ஸ் போட்டு இட் இஸ் நாட் 3 டிஜிட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்படி தான் கண்டிஷன். எப்படி இப்படி ஒன்று கொடுக்கலாம். இன்னொரு கண்டிஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட லென்த்தை கண்டுபிடிச்சிருமா? இப்போ பாருங்கள், லென்த் ஆஃப் ஏ போட்டிங்கன்னா நமக்கு தெரியும், லென்த்தை கண்டுபிடிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. 3ன்னு வந்துடும், பியில் 3ன்னு இருக்கும். இப்போ செக் பண்ணிடலாமா? இஃப் பியோட லென்த்து 3 நம்பர் 3 இருந்தால் அது 3 டிஜிட் நம்பர் சொல்லிட்டு போயிடலாம்ல ஈஸியில். ஏன்னா பியில் தான் லென்த்தை கண்டுபிடிச்சோம் ஆல்ரெடி. லென்த் இங்கே 5 இருந்தால் இது ஒர்க் ஆகாது, 3 இருந்தால் தானே ஒர்க் ஆகும். இப்படி இருந்தால் பிரிண்ட்டில் இட் இஸ் 3 டிஜிட் நம்பர்னு கண்டிஷன் மேக் பண்ணலாமா? இது ஒரு மெத்தடு. இப்படி மேக் பண்ணலாம், அப்படியே மேக் பண்ணலாம். நீங்கள் யோசிக்கிறதா இருக்குது, லாஜிக் திங்கிங் தான். நான் இங்கே இது போட மாட்டேன். லென்த் மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் ஆகாது, ஞாபகம் இருக்குல்ல, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸ்ட்ரிங்குக்கு தான் யூஸ் ஆகும், இன்டிஜருக்கு யூஸ் ஆகாது. அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் போட்டிங்க. இதுலேயும் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, லிஸ்ட்டுக்குள்ளே இருந்து ஸ்மால் எப்படின்னா, இப்போது இதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தேன், நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓகே, கரெக்டு தான். 3 டிஜிட் நம்பர் வச்சுக்கிங்க. இப்போ ஒரு யூசர் வந்து 3 நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 3 நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர், அந்த 3 நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த கான்செப்ட் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த இது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் மெத்தட் தான் என்னென்னா, அண்டு ஆறு நாட்டு, அந்த மெத்தட்ஸ் ஃபுல்லாக அண்டு ஆர் நாட்டு. அண்டுனா ஒன்றும் இல்லை, 2 கண்டிஷன் சேம் டைமில் கொடுப்போம். ஆறுனா 2ல் ஏதாவது 1 ஒர்க் ஆனால் போதும். நாட்டுனா 2மே ஒர்க் ஆகக்கூடாது, அந்த மாதிரி சொல்ல போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு அண்டுனா என்ன, ஆறுனா என்ன மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இஃப் அதுவாக இருந்தால் அதை கண்டிஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஏஸ் ஈக்குவல் டு 5ஆகவும் இருக்கணும், அண்டு ஏ ஈக்குவல் டு 3ஆகவும் இருக்கணும். இப்போ இஃப் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ பண்ணோமா, ஏ 0ஆக இருந்தால் எனக்கு பிரிண்ட் பண்ணு, 1ஆக இருந்தால் பிரிண்ட் பண்ணு, 2ஆக இருந்தால் பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னோம். இப்போ இந்த அண்டு என்னன்னா, சேம் டைமில் 2 கண்டிஷன் கொடுத்துக்கலாம், 2 இல்லை 3 4 கூட கொடுத்துக்கலாம். ஏ வந்து 5ஆகவும் இருக்கணும், 3ஆகவும் இருக்கணும், அப்புறம் தான் ஒர்க் ஆகும். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், வேறு கண்டிஷன் கொடுப்பேன். இங்கே நான் ஏ வந்து முதல்ல 5 செட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் கொடுத்துறேன், ஏ 5ஆகவும் இருக்கணும்,
0க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, 0க்கு மேலே இருக்கணும். இருந்தால் ஹாய்னு ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணல, ஹாய்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? கரெக்டு தானே? அந்த கண்டிஷன் கரெக்ட், அதனால தான் ஒர்க் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ஒன்று தப்பாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்களேன், இதை நான் இங்கிட்டு மாற்றி போட்டுறேன். தப்பு, ரன் ஆகாது. பார்த்தீங்களா? ஏன்னா கண்டிஷன் தப்பு. கண்டிஷன் 2மே கரெக்டாக இருந்தால் தான் ஒன்று ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் 2 கண்டிஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ இங்கே அப்படியே ஆர் போடுறேன். ஆரோட பர்பஸ் என்னன்னா, இதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகு, இல்லை இதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகுன்னு சொல்கிறோம். 2ல் 1 கரெக்டாக இருந்தால் ஒர்க் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். அதோட கண்டிஷன் அவ்வளோதான். அண்டில் என்ன சொன்னோம், 2மே கரெக்டாக இருந்தால் தான் நீ ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆரில் வந்து 2ல் ஒருத்தவங்க கரெக்டாக இருந்தால் ஒர்க் ஆகிக்கோங்க அப்படின்ட்டோம். இப்போ 2மே கரெக்டாக தான், இங்கே ஒர்க் ஆகத்தான் செய்யும். இப்போ நான் இதை ஃபால்ஸாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகலை, இதை ஃபால்ஸாக கொடுக்குறேன். மைனஸ் நம்பராக இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும் அப்படிங்க. இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகும் பாருங்கள், ஏன்னா ஒரு கண்டிஷன் கரெக்ட், அதனால் ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் 6. 3வது நாட்டு. நாட்டு வந்து ஒன்றுமே இல்லை, அதுவா இல்லைனா அப்படி ஒர்க் ஆகணும். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் அதுவா இருந்தாலும் சொன்னோமா, அவ்வளோதான். அதுவா இல்லைனா அப்படிங்க. இப்போ நாட் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். ஏ 5 செட் பண்ணிக்கிறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு 5, இஃப் முன்னாடி நாட் போட்டணும். இஃப் அப்படின்னா இஃப் நாட் ஏ ஈக்குவல் டு 5. இது ஒரு மினிட் ரன் பண்ணி பார்த்து பிரிண்ட் ஹாய். ஓகே, இஃப் நாட் ஏ ஈக்குவல் டு 5. ஏ வந்து 5 இல்லைனா ஹாய் ஒர்க் ஆகுன்ட்டோம். ஏ வந்து 5 தான், அதனால தான் அது ஒர்க் ஆகலை. 8 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க நான். ஓகே, ஹாய் ஒர்க் ஆயிடுச்சா? அவ்வளோதான். அதுவா இருந்தாலும் சொல்லிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கணும்ல, அதுவா இல்லைனாலும் சொல்லணும்ல, அது மாதிரி தான். ஒன்றுமே இல்லை. இது நாட்டு அதுவா இல்லைனா அப்படின்னு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். இவ்வளோ தான். இப்போ இதை வச்சு தான் நீங்கள் மெயினாக நெக்ஸ்ட் எல்லாருமே என்ன செஞ்சீங்க, கால்குலேட்டர் ப்ரோக்ராம் போட்டிங்க. அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கால்குலேட்டர் ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். கண்டிஷன் யூசர்கிட்ட வாங்கி டைப் பண்ணீங்க. இப்போ இருங்க, நான் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் டைப் பண்ணி காட்டுறேன். கால்குலேட்டர்னா இப்போ ஒரு கால்குலேட்டர் நமக்கு தெரிஞ்ச கால்குலேட்டர் தான். இப்போது அண்டு ஆர் நாட் இப்போ பார்த்தீங்களா, இதை வச்சு அந்த பிக்கஸ்ட் அமாங் 3 நம்பர் ப்ரோக்ராம் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அது லாஜிக் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஏபிசியில் 3 வேல்யூ கொடுக்க போகிறாங்க. ஏவை பியோட லெஸ் தேனான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அதை சியோட செக் பண்ணி இட் இஸ் கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இருக்கு அந்த ப்ரோக்ராம் நான் இருக்கான்னு காட்டுறேன். நீங்கள் ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு ஈஸியாக நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லை, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக போட்டுருப்பீங்க. ஈஸி தான் அது. இப்போ கொடுத்த கண்டிஷன் வச்சு நீங்களே மேக் பண்ண போகிறீங்க. அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். ஸ்மாலஸ்ட் நம்பர் அதேமாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் பார்ப்போமா. கால்குலேட்டர் மினி கால்குலேட்டர் நம்ம கிரியேட் பண்ணுவோமா, ஓனா எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. கால்குலேட்டர் என்ன பண்ணுறீங்க, ஏஸ் ஈக்குவல் டு நம்பரை நீங்களே கொடுத்துறீங்க. ஆட் பண்ணோன்னா ஆட் ஆகி டிஸ்பிளே ஆகுது, மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆகுது, மல்டிப்ளே ஆகுது, டிவைட் ஆகுது, மாடுலஸ் கண்டுபிடிக்கி, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கி, நிறையா இருக்குது. சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் நிறையா ஃபங்க்ஷன் இருக்கும். சைன் டீட்டா, காஸ் டீட்டா எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேசிக்கான கால்குலேட்டர் மட்டும் நம்ம பார்த்த வரைக்கும் மினிமமாக ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு இது பண்ணுவோம். ஒரு அப்ளிகேஷன் அளவுக்கு இது பண்ணலாம். குட்டியாக சின்ன மினி கால்குலேட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், கால்குலேட்டர் என்ன கேட்கும், யூசர்கிட்ட 2 நம்பர் வாங்கும். வாங்கிட்டு யூசர்கிட்டே செக் பண்ண சொல்லணும்ல, யூசரை கிளிக் பண்ண சொல்லணும். நான் இருக்கா, யூசர்கிட்டே கேட்கணும், நீ அடிஷன் பண்ண போகிறீங்களா, சப்ராக்ஷன் பண்ண போகிறீங்களா, மல்டிப்ளேஷன் பண்ண போகிறீங்களா, யூசர்கிட்ட கேட்கணும். இப்போ யூசர்கிட்ட கேட்குறதுக்கு ஒரு மெத்தட் நமக்கு வேணும்ல. இப்போ பாருங்கள், அது என்னன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி, பட்டன் மெத்தட் தான், ஒன்றும் இல்லை. பட்டனாக யூசரை கிளிக் பண்ண சொல்லணும். பட்டன் மெத்தட் இங்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு இப்படி தான் கொடுக்கணும், இந்த மெத்தட் தான் கொடுக்கணும். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் ஃபஸ்ட் யூசர் என்ன கிளிக் பண்ண சொல்ல போகிறோம், அடிஷன் வேணுமா, சப்ராக்ஷன் பண்ண போகிறீங்களா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா, 4 மட்டும் இப்போ நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி தான் 1 டாட் ஆடு. ஓகே, இப்போ கண்டினியூஸாக அப்படியே கமா போட்ட மணிக்கு 2 டாட் சப்.
அப்படியே 3 டாட் மல்டிப்ளிகேஷன். இது வந்து யூசர் டிஸ்பிளே ஆக போகுது. அவங்க கிளிக் பண்ண போகிறாங்க. என்ன அந்த நம்பர் கிளிக் பண்ண போகிறாங்க. அடிஷன் வேணும்னா 1, சப்ராக்ஷன் வேணும்னா 2 இப்படி கிளிக் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் கொடுத்தா பட்டன் மெத்தட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் டிவிஷன் இங்கே இப்படி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் அந்த ஏவை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஏல என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இங்கே ஏ தானே வச்சுருக்கோம், ஷோ பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் எப்படின்னு. ரன் பண்ணுறேன். ப்ராக்கெட் ஒன்று க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். இப்போ என்ன கேட்குதா? யூசர்ட்ட இப்படி தான் கால்குலேட்டரில் கேட்கும். கால்குலேட்டரில் பட்டனாக இருக்குது. நம்ம இப்போ யூசர்ட்ட கேட்கணும்ல, ப்ராப்பராக இன்ட்ராக்ட் பண்ணணும்ல. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி. இப்போ எனக்கு சப்ராக்ஷன் வேணும் அப்படின்னா 2 கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி என்டர். பிரிண்ட் 2 ஆகுதா? என்னன்னா நமக்கு தேவையான நம்பர் கிடச்சிரும், 2க்கு வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே கண்டிஷன் எழுதிடலாம்ல, இஃப் ஏ ஈக்குவல் டு 2 இருந்தால் சப்ராக்ஷன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பேக் எண்டில் அப்படி கோட் எழுதி வச்சிடலாம். இப்போ அதைத்தான் செய்ய போகிறோம். ஓகேயா? யூசர்கிட்ட நம்பர் வாங்கிடுவோம். num1 ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் கால்குலேட்டர் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர். நம்பர் 2 இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர். 2 நம்பர் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் யூசர்கிட்ட அடிஷன் பண்ணுறீங்கன்னா சப்ராக்ஷன் பண்ணுறீங்கன்னா கேட்க போகிறோம். அவங்க இந்த 4ல் ஒவ்வொன்று கிளிக் பண்ணுவாங்க. இப்போ இந்த 4க்கும் நம்ம கோடு எழுதணும். 1 இருந்தால், 2 இருந்தால், 3 இருந்தால், 4 இருந்தால் எழுதுமா? இஃப்க்கு ஃபஸ்ட்டு கோடு எழுத, இஃப்ல கோடு எழுத ஆரம்பிப்போம். இஃப் ஏ ஈக்குவல் டு 1 இருந்தால் என்ன செய்யணும்? num1 num2 ஆட் தானே பண்ணணும். கரெக்டு தானே? பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆன்சர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன், ஒரு வேரியபிள். num1 ப்ளஸ் num2 ஆன்சர் இங்கே ஸ்டோர் ஆயிரும். பிரிண்ட் கொடுத்துருவோம், அவ்வளோதானே. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான். இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணுங்கள். ஏ 2 இருந்தால் சப்ராக்ஷன் நடக்கணுமா? இப்போ வந்து கரெக்டாக சப்ராக்ஷன் சிம்பிள். ஆன்சர் பிரிண்ட் ஆயிரும், அவ்வளோதான். மறுபடியும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 3 இருந்தால் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் உங்களுக்கு தெரியும், ஸ்டாரு. நெக்ஸ்ட்டு டிவைடுக்கு இந்த ஸ்லாஷ் ஆல்ரெடி தெரியும், அவ்வளோதான். ப்ரோக்ராம் முடிஞ்சு. இவ்வளோதான். கால்குலேட்டரில் இப்படி தான் கோடிங் எழுதியிருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த எழுதுகிற கோடை தான் இப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க பேக் எண்டில். பண்ணுறேன். யூசர்ட்ட நம்பர் கேட்குது. ஃபஸ்ட் நம்பர் கொடுக்குறேன் 12ன்னு. செகண்ட் நம்பர் ஒரு பெருசாக கொடுப்போம். அடிஷன் வேணுமா, சப்ராக்ஷன் வேணுமா, டிவிஷன் வேணுமா? எனக்கு வந்து இப்போ மல்டிப்ளிகேஷன் வேணும்னு சொல்கிறேன். 3 கிளிக் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். மல்டிப்ளை ஆன்சர் வந்துருச்சா? கரெக்டாக இவ்வளோ தான் கால்குலேட்டர். சரி, நீங்கள் எல்லாருமே பண்ணீங்க, நீட்டாக நல்லா தான் பண்ணீங்க. டாஸ்க்கு எல்லாருமே ட்ரை பண்ணீங்க, ஞாபகம் இருக்குது எனக்கு. இதுக்கு அடுத்து வந்து இப்போ என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு 5 நம்பர்ஸ் வச்சுக்கோங்க. அதில் மினிமம் நம்பர், மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு மெயினான இன்டர்வியூவில் கேட்குற ப்ரோக்ராம் தான். இதுக்கு லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதில் எது மினிமம் நம்பர், எது மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு நம்மளே கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்மளே கண்டிஷன் தான் எழுத போகிறோம். ஒன்றுமே இல்லை, கண்டிஷன் நம்மளே மேக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கண்டிஷன் வந்து இப்போ டைப் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் லிஸ்ட்டாக செட் பண்ணிக்குவோமா நம்பர்ஸா? லிஸ்ட் 1ன்னு ஒன்று வச்சு உள்ளே வந்து ஒரு 5 நம்பர் நான் சும்மா ஒரு 54, 2, 3, 78 சும்மா நானும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 நம்பர் 2 நினைக்கிறேன், இல்லை 8 ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க.
இப்போது இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 2 நீங்கள் சொல்லிடுவீங்க. இப்போ நம்ம உள்ள லிஸ்ட்டுக்குள்ளே என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் கிரேட்டர் நம்பர் ரெண்டுமே மினிமம், என்ன சிம்பிள் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், இந்த லிஸ்ட்டுக்குள்ளே உள்ள ஒரு வேல்யூவை மட்டும் எடுத்து தனியாக எடுக்க போகிறோம். இண்டெக்ஸ் மெத்தட் உங்களுக்கு தெரியும். நான் ஒன்று வச்சுக்கிறேன், லிஸ்ட்னு ஒன்று. இண்டெக்ஸ் மெத்தட் தெரியுங்களா? சின்டெக்ஸு லிஸ்ட் 1 நம்ம எதை எடுப்போம், 54 எடுத்து வச்சுப்போம். எதனால் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், எதனால் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது என்ன செய்யணும் போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஈஸி. இனிமே என்ன செய்ய போகிறோம், ஒரு நம்பர் எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்மளே வச்சுக்கிட்டோம். அந்த நம்பரை வச்சு லிஸ்ட்டுக்குள்ள எல்லா நம்பரோட கம்பேர் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, எல்லாம் நிறைய நம்பர் இருக்குது, அதனால் ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஐஎன் லிஸ்ட்டோட நேம் லிஸ்ட் 1. இப்போ என்ன ஆகும், லிஸ்ட் 1லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக வரும். இதில் வந்து மொதல் நம்பரை வச்சுருக்கோம் ஸ்டோர் பண்ணி, இதை வச்சு கம்பேர் பண்ணால் முடிஞ்சு. கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிளை போட்டு கம்பேர் பண்ணால் முடிஞ்சு, ப்ரோக்ராம் அவ்வளோதான். ஆனால் குட்டி ஒரு லாஜிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இஃப் ஏவோட ஏ கிடையாது, இங்கே லிஸ்ட்னு பேர் சொல்லுங்க, நான் வச்சுக்கோங்க. ஏவோட ஐ கிரேட்டர் தென் ஐ இருந்தால் லிஸ்ட்டுங்கிறதுல போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறோம். நான் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஆன்சரை பாருங்கள் நீங்களே. இப்போ நான் எப்படி வருவாங்க நான் எடுத்து சொல்கிறேன். ஆன்சர் வந்து இதில் தான் இருக்கும், 76 கிரேட்டஸ்ட் நம்பரை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேயா, சிம்பிளை சேஞ்ச் பண்ணால் ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். 2 கரெக்டா? இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 76 கண்டுபிடிச்சிச்சு. இப்போ அந்த லாஜிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு மொதல் நம்பர் என்னது, 54 லிஸ்ட்டில் இருக்குது. இது நான் அப்போ நம்ம பண்ண பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்பர் இருக்குது, அதோட ஆட் பண்ணுறோம்ல, ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணோம், அது மாதிரி தான். 54 இங்கே இருக்குது, ஒவ்வொரு நம்பராக லிஸ்ட்லேருந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இங்கே 54 எடுக்கும்போது ஆல்ரெடி இருக்குது, 54 தான் வரும். 54ஓட 54 பெருசு கிடையாது, அப்போ இதுக்குள்ளே போகாது ப்ரோக்ராம். கரெக்டாக முடிஞ்சு. 54ஓட 2வும் பெருசு கிடையாது. ஓகே, 3யும் பெருசு கிடையாது. ஒவ்வொன்றா வரும்ல, 2 3 வரும், 76 வரும். 54ஓட 76 பெரிய நம்பரா? இப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகும். பெரிய நம்பராக இருந்தால் இந்த லிஸ்ட்டுங்கிறதுல ஐயை ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ லிஸ்ட்டில் 54 இருந்துச்சு இவ்வளோ நேரம், இப்போ 76 போய் ஸ்டோர் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும், 76 செக் பண்ணும். 76ஓட 8 பெருசா அப்படின்னு செக் பண்ணும். இல்லை கிடையாதுல. இப்போ லாஸ்ட் என்ன நம்பர் இருந்துச்சு இந்த லிஸ்ட்டில், 76, அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பராக எடுத்து செக் பண்ணும். ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்தால் அது போய் ஸ்டோர் ஆகிடும், கடைசி ஆன்சர் டிஸ்பிளே ஆகிடும். இப்போ தான் லாஜிக். இது நம்ம மேக் பண்ணுற லாஜிக் தான். உங்களுக்கு புரிஞ்சால் போதும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒவ்வொரு லைனில் என்ன நடக்குது, சும்மா மக்கப் பண்ணிடக்கூடாது இதை கோடிங்கு. ஓகேயா, இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து தான் இதுக்கடுத்து தான் உங்களை எல்லாருமே பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் போட்டிங்க. நான் ஒருக்கா ஒரு குட்டியாக ஒரு மினி ப்ராஜெக்ட் பைத்தானில், அது எல்லோரும் பேங்கிங் அப்ளிகேஷன் நல்லா தான் போட்டிங்க. இவ்வளோ நேரம் பார்த்த ஃபங்க்ஷன் கண்டிஷன்லாம் மேக் பண்ணி பேங்கிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு அதை பார்க்க போகிறோம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த டேட்டா டைப்ஸ். இப்போ லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், டிக்ஷனரி அதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த மெத்தட்ஸ் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன்.